சிஸ்டர், என்ன எல்லாரும் பிங்க் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க? ஏதாவது ஃபங்க்ஷனா? ஆமா மேம், அக்டோபர் மந்த் இஸ் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். அதனால தான் எல்லாரும் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். உலக அளவுல பிரஸ்ட் கேன்சர் தான் ரொம்ப காமன். பிரஸ்ட் கேன்சர் பத்தின பயத்தை போக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தான் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்துறோம். பிரஸ்ட் கேன்சரா? அது கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும்? மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்க மாதந்தோறும் நாமளே சுயமா பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம பிரஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் கூட இருக்கு. அது என்ன டெஸ்ட்? பிரஸ்ட் கேன்சரை ஸ்டார்டிங்ல கண்டுபிடிக்க எல்லாரும் ஸ்கிரீனிங் மேமோகிராம் பண்ணிக்கணும். மேமோகிராமா? மேமோகிராம் ஒரு சிம்பிள் எக்ஸ்ரே ப்ரொசீஜர் தான். அது பண்றதுக்கு ஒரு சில நிமிஷம் தான் ஆகும். அண்ட் கேன்சரை கண்டுபிடிக்க அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். எனக்கு 43 வயசு ஆகுது, எந்த அறிகுறியும் இல்ல. அப்படி இருந்தும் நான் மேமோகிராம் பண்ணணுமா? அறிகுறி இருந்தாதான் டெஸ்ட் பண்ணணும்னு இல்ல. 40 வயசுக்கு பிறகு எல்லாருக்குமே ஸ்கிரீனிங் அவசியம். ஏன் அப்படின்னா எந்த அறிகுறி இல்லைனாலும் மேமோகிராம் மூலமா கேன்சரை கண்டுபிடிக்கலாம். கேன்சரா? அது எனக்கு வந்துச்சுன்னா என் லைஃபுக்கு ரொம்ப கஷ்டமா? இல்ல மேம், ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா பிரஸ்ட் கேன்சருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு, குணமாக்கவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பிரஸ்ட் கேன்சரை பத்தி நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பத்தியும் ஸ்கிரீனிங் மேமோகிராம் பத்தி எனக்கு நிறையவும் புரிஞ்சுது. இதை பத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ரிலேட்டிவ்க்கும் கண்டிப்பா நான் சொல்றேன். தேங்க்யூ மேம். Remember 3 simple steps for breast health: monthly breast self-examinations, annual screening mammograms starting at the age of 40 years, and do not ignore your symptoms. These simple steps can save lives.